நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 12-13 இயர்ஸ் ஆச்சு. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் ஒரு 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 ஹியூமன் பீயிங், ஒரு ஒரு ஃபினாமினோட பேர் சொல்லணும்னா அது பாரதிராஜா சார் தான். அவரோட படங்கள் பார்த்தா நான் சினிமாக்கே வந்தேன். நான் சேர்ந்தது மணிரத்னம் சார் கிட்ட. அதுவே ஒரு பயங்கரமான அதிர்ஷ்டம், எல்லாருக்கும் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் கிடைக்கும். ஆனால் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது மேக்ஸிமம் இன்னொருத்தரை பற்றி பேசி நான் வந்து அவருக்கும் தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் உலகத்திலே பாரதிராஜா சார் தானே. ஸோ சார் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தான் குரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் இன்னைக்கு வந்தது எனக்கு வந்து ஜிகர்தண்டா படம் சூப்பர் படம் சார். நீங்களே பார்த்துட்டு ஒரு டைரக்டருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல கார்த்தி. அதெல்லாம் பக்கத்தில் வைப்போம். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தது பயங்கரமாக அவார்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் பக்கத்தில் நான் உட்காந்துட்டு இந்த பயங்கர நீளமான ஒரு ஃபங்க்ஷன் எல்லாரும் பேசுறத கேட்டது எனக்கு வந்து பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி ஆயிடுச்சு. நான் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக. இந்த படம் ஜிகர்தண்டா வந்து ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப். இந்த படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ், கேமராமேன் கேவ்மிக், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ், இந்த படத்தில் நடித்தவங்க ஸ்பெஷலி இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு மாபெரும் கலைஞன், நடிகன், உலகத்தை மாற்ற போகிற ஒரு டேலண்ட் நம்ம சிம்ஹா பாபி அவர்கள். இந்த மாதிரி பல ரொம்ப எனக்கு கருணானோட நண்பன், அவன் வந்து வேற ஷூட்டிங் ஓட்டினான். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு. மதுரையில் எங்களோட வேலை பண்ண செந்தில், கோழி, இவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, பாலா, அசோக், எல்லாருமே இட்ஸ் அ வெரி வெரி கியூட் லவ்லி குரூப் ஆஃப் பீப்புளுங்க. அண்ட் இந்த ரொம்ப அழகான ஒரு குரூப்பை வந்து ஒரே இடத்துல சேர்த்து வச்ச கதிரேசன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவர் இந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட்லேருந்து பிலீவ் பண்ணதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி அமைஞ்சிச்சு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் ஜிகர்தண்டா பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு மதுரைனா ரொம்ப பிடிக்கும். மதுரைனா ஒரு 2-3 விஷயம் ரொம்ப இமீடியட்டாக மைண்டுக்கு வரும். ஒன்று வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். டேய் சஞ்சய் சைலண்டாரு, இது வந்து கார்த்திகோட சிஸ்டரோட சன்னுங்க. ஷூட்டிங் ஃபுல்லாக இப்படி தான் பேசிட்டு இருந்தான், இங்கேயும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். வளர்ந்த அநேகமாக அவன் ஒரு மாஃபியா கேங்ஸ்டர் மியூசிக்கல் தான். அவனை பற்றி தான் எடுத்த படம் அது. சரி சஞ்சய் 2 minutes சைலண்டாரா. ஸோ எனக்கு மதுரைனாலே ஒரு 2-3 சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். 2வது இந்த ஜிகர்தண்டா, ஜில் ஜில் ஜிகர்தண்டா. 3வது செம்ம சாப்பாடுங்க மதுரையில். ஸோ இந்த 3 விஷயமும் எங்களுக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் டைம் நல்லா அமைஞ்சு வந்துச்சு. கடவுளோட ஆசீர்வாதம், நல்ல சாப்பாடு, நல்ல ஜிகர்தண்டா, இந்த 3 விஷயமும் எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த 3மே கலந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மேடல் நான் வந்து 2 ரொம்ப ஸ்பெஷலான பீப்புளை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல நடிகன் பேர் வந்தால் அதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா பார்த்துக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட கார்த்திக் சுப்ராஜோட அம்மா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வீட்டு சாப்பாடு மட்டும் இல்லைன்னா நான் சத்தியமாக இந்த மாதிரி நடிச்சிருக்க முடியாது. 2வது கார்த்திகோட அப்பா. ஐ திங்க் ஒரு லொக்கேஷன் அவரே போய் லொக்கேஷன் பார்த்து இருக்கிறதுலே கம்மி செலவில் லொக்கேஷன் வாங்கி கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பிரச்சனையும் வராமல் அவரே போய் க்ரௌடை கிளியர் பண்ணி ஒரு நாளும் இந்த படத்தில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் மட்டும் இல்லை, இந்த படத்தையே ப்ரொடியூஸ் பண்ண அளவுக்கு அவர் எங்கள் பக்கத்துலேயே இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு கார்த்திக் சுப்ராஜோட அப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்தில் வந்து இன்னையோட விழாநாயகன் சந்தோஷ் நாராயண் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். சந்தோஷ், ஐ எம் அ ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் பாலாஜி சக்தியில் வந்து உங்களை கேனப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அதை தவிர எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா ரஹ்மான் சாருக்கு அப்புறம் புது ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸில் வந்துட்டு முதல் நாள் வந்து எந்த ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள் போய் வாங்கி கேட்கறது ஹிந்தியில் அமித் திரிவேதி, தமிழில் நீங்கள். I think you people are trying to change the game and இப்போ கூட இந்த படமும் நீங்கள் தான் பண்ணுறீங்க, என்னோட அடுத்த படமும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாட்டு கேட்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பண்ணுறீங்களா அம்ஜிகளில் பண்ணுறீங்களான்னு தெரில. பட் உங்களோட டேலண்ட் இஸ் வெரி குட் அண்ட் ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு பி அ ரியலி பிக் மியூசிக்கல் ஸ்டார் இன் த ஹொரைசன். ஸோ தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் ஜிகர்தண்டா. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் 3 lakh வியூஸாக இருக்கட்டும். இன்னைக்கு இந்த ரிலீஸ் ஆக போகிற ட்ரெய்லருக்கு வரவேற்பு வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வரவேற்பு சந்தோஷ்காக வருது. அவரோட மியூசிக், அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டோரி எல்லாமே கலந்து வருது. அண்ட் ரியலி ஹாப்பி டு ஹேவ் சச் அன் அமேசிங் டெக்னிக்கல் டீம். அண்ட் கடைசியாக அவனை நண்பன் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, கார்த்திக் சுப்ராஜ் ஏதோ ஒரு லக்குங்க. இதே சத்யம் தியேட்டரில் முதல் நாள் ஒரு 12 பேரோட உட்காந்து நான் பீட்சா படம் பார்த்தேன். முதல் வாட்டி இன்டர்வல்ல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட்ல ட்விட்டர்ல போட்டேன். முதல்ல என்னால் பொறுக்க முடியல இந்த படம், இந்த பையன் செம்ம ஐயோன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல போட்டு அது பெருசா பரவிடுச்சு. அதனால ஒரு நன்றி கடனில் கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, அதனால பேச ஆரம்பிச்சு நான் இந்த படத்தை வாங்கிச்சிட்டேன். ஸோ ஐ திங்க் அன்னைக்கு நான் சத்தியம்ல இந்த படம் பீட்சா படம் ஃபர்ஸ்ட் டே பார்க்கலன்னா ஒருவேளை ஜிகர்தண்டா சான்ஸ் கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கார்த்திக் சுப்ராஜ் சார். இத்தினோண்டு உருவத்தில் இவ்வளோ டேலண்ட் ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கான். ஸோ ஐ திங்க் நான் வந்து இயக்குனர் ராம் கிட்ட வந்து இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் கார்த்திக் சுப்ராஜ் பற்றி.
வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜானர் இந்த நான் காமெடி படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் காமெடி படம் வந்து சிரிப்பு வரும்போது தான் காமெடி, அது டார்ச்சராக இருந்தால் அது காமெடி கிடையாது. ஸோ ரொம்ப சில டிரெக்டர்ஸ் தான் சொல்லாமல் ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு தனி ஜானராக மாறும். there are very few directors I know who can do it. I believe Karthik Subbaraj is that kind of director. இந்த ஜிகர்தண்டா வந்து அவனே ஒரு போஸ்டர்ல போட்டிருக்கான் பாத்தீங்களா, கேங்ஸ்டர் மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி, இதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் தோணும்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரிங்கிறது ஒரு தனி ஜானரா மாறலாம். ஸோ கார்த்திக் சுப்ராஜ், இந்த மாதிரி பல வாய்ப்புகள் நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நான் வீட்லயும் சிபாஸ் பண்றது சொல்லி உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், வருவாங்க. இது வந்து நாங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், கரெக்டான காஸ்ட்ல எடுத்திருக்கோம், எல்லாரும் கரெக்டான சம்பளத்தை வாங்கி கரெக்டான நேரத்தில் படத்தை முடிச்சுட்டு கரெக்டான இடத்துல படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். கண்டிப்பா ஜனங்க வருவாங்க, கண்டிப்பா எல்லாரும் காசு பார்ப்பாங்க. ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருமே காசு பார்க்கணும். அவங்க அப்படி காசு பார்க்கலன்னா அடுத்த படத்தை நாங்க வந்து இன்னும் ஏற்றி சம்பளம் கேட்க போறதுல கவலைப்படாதீங்க. எல்லாரும் பொறுப்பான நல்ல பசங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஜிகர்தண்டா டீம் சார்பாக தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இங்கே ஒரு ஹவுஸ்ஃபுல் பார்க்கும்போது செம்ம ஜில் ஜிகர்தண்டாவா இருக்கு. கூடிய சீக்கிரம் கதிரேசன் சார் வந்து எப்போ ரிலீஸ் டேட்னு அவர் சொல்லுவார், அவர் வாயால சொல்றதுக்கு நாங்களாம் வெயிட்டிங். இந்த ஜிகர்தண்டா படத்தோட நாங்கள் உங்களை தியேட்டரில் சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.